ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் பிவிஎஸ் குட்டி பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நருட்டோவில் வர அப்கமிங் பண்டல்ஸ் ஈவெண்ட், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேடர்வேல், அப்புறம் பழைய ஓல்டு இன்குபேட்டர்லாம் ரிட்டன் ஆகுது. சரி வாங்க நம்ம வீடியோக்கு போய் போகிறோம். நம்ம சேனலில் இப்போதே நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம போகிற டெய்லியும் வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் ஆகிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்தையும் ஷேர் பண்ணிவிட்டு வாங்க. சரி வாங்கம்மா வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு விண்டர்லேண்டுக்காண்டி ஒரு ஃபேடர் வீல் நம்மளுக்கு வருது. ஃபேடர் வீல் அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ஃபேடர் வீலு. இது பார்த்தீங்கன்னா 2 பண்டல், இதுக்கும் ஃபீமேல் பண்டலுக்கும் இருக்குது. இது அப்கமிங் பண்டல். நம்ம OB47 அந்த அப்டேட்டுக்கு அப்புறம் வர வேண்டிய பண்டல். அது பார்த்தீங்கன்னா ஒன்று ஃபேடர் வீல் வரும். இது 95% பார்த்தீங்கன்னா லக்கி வீல் இந்த அப்டேட்டில் தான் வரணும் கன்ஃபார்ம் ஆகிருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஒரு 10ஆம் தேதி 12ஆம் தேதி இந்த ஈவெண்ட் வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா இது அடுத்து வர இன்குபேட்டர், நம்ம பழைய இன்குபேட்டரோட 4 பண்டல். அந்த ஆரஞ்சு கலரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரு, டாப் ஒரு மாதிரி பர்பிள் அண்ட் பிங்க் கலரில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரிங் ஈவெண்ட்டாக வர நிறையா சான்ஸ் இருக்குது. ஒரு 25ஆம் தேதி அந்த மாதிரி சம்திங் டேட்டில். இதில் டாப் பண்டல் பார்க்கவே தரமாக இருக்குன்னே சொல்லலாம். அது நல்லாயிருக்கு டாப் பண்டல். மித்தெல்லாம் கூட ஒருத்தர் இல்லாத மாதிரி தெரியுது. டாப் ஒன்று தான் ஒருத்தா தெரியுது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஆரஞ்சு கலர் பண்டல், ஆரஞ்சு அண்டு பிங்க் கலர். ஆனால் அந்த பண்டல் நிறையா பேர் வச்சுருப்பீங்க. இந்த பண்டல் வச்சுருக்கவங்களாம் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஒரு ரெட் கலர் ஹார்ட்டாக போட்டு போயிருங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபேண்ட்டு நல்லாயிருக்கும், ஜாஸ்மின் மாதிரி. இதுதான் பார்க்க தரமாக இருக்குது. பின்னாடி ஒரு 4 கொடி இருக்குது. சூப்பராக இருக்குது இந்த பண்டலு. அந்த பண்டலை எடுத்து சுற்றி வீடியோ போடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக க்ரீனு தவக்கால கலரில் இருக்குது. சரி உங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வெப்பன் ராயல் சேஞ்ச் ஆக போகுது. நம்மளுக்கு வெப்பன் ராயல் வரதுக்கு ஒரு 3 கன் ஸ்கின் கிட்ட சான்ஸ் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா இந்த கொராசா. இது பவர் பார்த்திங்கன்னா டபுள் அக்யூரசி, 1 ரேட் ஆஃப் ஃபயரு, மேகசின் மட்டும் மைனஸு. இது சொல்லப்போனால் இது ஒரு பரவாயில்ல. இது வெப்பன் ராயலுக்கு ஒர்த்தான கன் ஸ்கின் தான். மித்ததோட இது யூஸ் பண்ணவும் பக்காவாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏகேயும் வர நிறையா சான்ஸ் இருக்குன்னு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அடுத்து வாங்க நம்ம நருட்டோ அப்டேட்டுக்குள்ளே போயிடலாம். நருட்டோ அப்டேட்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த ஸ்க்ரோல் பேக் லீக் ஆகிருக்கு. இது பார்க்கவே நல்லா தான் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கக்காசி மாதிரியே ஒரு மான்ஸ்டர் ட்ரக் ரெடி பண்ணியிருக்காங்க. ஷேரிங்கன்லாம் வச்சுக்கிட்டு மேலே அந்த பஃப் நாய் உட்காந்துருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டயர்லலாம் மின்னல் மாதிரி வருது. சரி வாங்க அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு குராமாவோட ஸ்கைவிங் கிடச்சிருக்கு மக்களே. பார்க்கவே வெறித்தனமாக இருக்க சொல்லலாம். குராமாவோட அந்த அனிமேஷனாக இருக்கட்டும், அந்த லுக்கெலாம் பார்க்கவே வெறித்தனமாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வீடியோவாகவும் கிடச்சிருக்கு. இது பார்க்கவே சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். இது ஒர்த்து வருமா? ஒர்த்து. இது வந்தால் எந்த மாதிரி ஈவெண்ட்டில் வருதுன்னு பார்க்கலாம் கைஸ். அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சாஸ்கே கொராசான்னு ஒன்று புதுசாக வந்திருக்கு. இது பார்த்திங்கன்னா பவர் கிடைக்கல, நம்மளுக்கு லுக்கு மட்டும் கிடச்சிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா அந்த அமத்தரசம் சாஸ்கே போடுவோம், அது மாதிரி கொராசாவில் அப்படியே பிளாக் கலர் தீ எரியுது. அடுத்து பார்த்திங்கன்னா 2 குளோவாலு. இது ஒக்காகேயோட ஸ்டாச்சு குளோவாலு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஷேரிங்கனோட குளோவாலு, ரெட் அண்ட் பிளாக்கில் ஒரு குளோவால் கிடச்சிருக்கு. இந்த 2 குளோவாலுமே ஒர்த்து தான். 2 குளோவும் பார்க்கவே சூப்பராக இருக்குது. இதுவும் பார்க்க நல்லா இருக்கும். அடுத்து என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒபிட்டோவோட மாஸ்க் தான். நம்மளுக்கு ஒபிட்டோவோட பண்டலு, அப்புறம் மதரா பண்டல் இந்த மாதிரி கொண்டாந்துருந்தாங்கன்னா இன்னும் பார்க்க பங்கமாக இருந்திருக்கும். சரி வாங்க ஒபிட்டோவோட மாஸ்க் மட்டும் ஆட் பண்ணியிருக்கானுங்க இப்போதைக்கின்னு. ஒபிட்டோ மாஸ்க் பார்க்க சூப்பராக இருக்குது. அப்படியே அனிமியில் பார்த்த மாதிரி இங்கேயும் அப்படியே இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ராக்லியோட அந்த ஹெட்டு, அந்த மினிக்கின்னு இருக்குமே தலை. அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இது யாரோட ஹேர் ஸ்டைல்னு தெரியல. இது நருட்டோவில் இந்த மாதிரி எதுவும் கேரக்டர் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நருட்டோவிலேருந்து ஒரு 3 எமௌண்ட் கிடச்சிருக்கு. இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஷேடோ க்ளோன் ஜுட்ஸு நருட்டோ கிளாசிக்கில் நருட்டோ போட தெரியாமல் ஷேடோ க்ளோன் ஜுட்ஸு போட்டுக்கிருப்பான். அந்த மாதிரி ஒரு அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெசிங்கனோட எமௌண்ட் வீடியோ தான் கிடச்சிருக்கு. சரி வாங்க ரெசிங்கனோட அந்த நம்மளுக்கு வீடியோ கிடச்சிருக்கு. ஆனால் இதில் நிறையா சவுண்ட்லாம் வேறு ஆட் பண்ணியிருக்காங்க. நம்ம சவுண்ட் அது தனியாக பார்ப்போம். ரெசிங்கனோட சவுண்டை வேறு, ஷேடோ க்ளோன் ஜுட்ஸோட சவுண்டு, இந்த மாதிரி நிறையா சவுண்ட்லாம் ஆட் பண்ணியிருக்கானுங்க எமௌண்ட்டோடு சேர்த்து. இதுவும் நம்மளுக்கு
OB47 அந்த அப்டேட்டு இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது. நாளைக்கு தான் 4ஆம் தேதி வந்துடும் அப்டேட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ரன்னிங் அமௌண்ட்டு. இதுக்கும் வந்து சவுண்ட் இருக்குது. இது வந்து போட்டோம்னா ஃப்ரீசிங் அமௌண்ட்டு. நம்ம மட்டும் ஓடிட்டே இருக்கலாம் அந்த மாதிரி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஜிராயா பண்டல் மட்டும் கிடைக்காம இருந்துச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலி கேமில் ஆட் பண்ணி நம்மளுக்கு வந்து கிடச்சிருச்சு. ஜிராயா பண்டல் பார்க்க மித்த பண்டல் இது சூப்பராக இருக்குது. ஹேர் ஸ்டைல்லாம் பாருங்கள், அனிமையில் பார்த்த மாதிரி அப்படியே வெறித்தனமாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்கணும்னு நிறைய சான்ஸ் இருக்குது. சரி வாங்க பார்ப்போம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நருட்டோவில் எந்த கேரக்டர் உங்களுக்கு ஃபேவரட் கேரக்டரோ மறக்காமல் நம்ம கமெண்டில் வந்து தட்டி விட்டு போயிருங்க. சரி வாங்க அடுத்து வந்து என்னன்ட்டு பார்த்துலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சாக்குரா பண்டல் வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு. நம்ம சேனலில் ஏற்கனவே நருட்டோ பண்டல், சாஸ்கே பண்டல் இதெல்லாம் வந்து லாங் வீடியோவில் போட்டிருக்கோம். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் இதில் வரையும் பார்த்துக்கிட்டு இருக்கோங்க. லைக் பண்ணல லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலைங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க சாக்குரா பண்டல் நம்ம வந்து ஏற்கனவே பார்த்துட்டோம். இது வந்து பார்க்காம இது ஓகேவாக தான் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கக்காஷி பண்டல் வேறு லெவலாக இருக்குது. கக்காஷி பண்டல் இருந்தால் தூக்கிட வேண்டியதே. அப்படியே அனிமையில் பார்த்த மாதிரி எப்படியே ஒரிஜினலாக கொண்டாந்துருக்கானுங்க. அந்த ஹெட்பேண்டு, அந்த ஹேர் ஸ்டைலு, அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நருட்டோவில் வர கொஞ்சம் அப்டேட் வந்து நம்மளுக்கு வந்து போஸ்டராக கிடச்சிருக்கு. இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வரப்போகுது. ஒரு 4 எமௌண்ட்டு, 5 எமௌண்ட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா நருட்டோட லுக் சேஞ்சிங் எமௌண்ட்டு. இதுவும் பார்த்திங்கன்னா குராமாவோட ஸ்கைவிங்கு. இது வந்து நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு பார்த்துருப்போம். பார்க்காதவங்க மறக்காமல் பார்த்துருங்க. இது வந்து மேப்பில் போகிறதுக்கும் வெறித்தனமாக இருக்குன்னே சொல்லலாம். பாருங்கள், குராமா முதுகில் நின்றுட்டு போகிற மாதிரி. ஓகே கைஸ், இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். இது மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் நாளைக்கு சந்திக்கலாம். ஓகே கைஸ், பாய்.